எஸ். குட் மார்னிங் சார். என் நேம் தீபிகா. மாலினிக்கு பதிலாக நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓகே மேடம். மாலினி பார்த்துட்டு இந்த ஃபைல்லாம் சிவா கிட்ட தான் இருக்கு. அவங்கிட்ட கேட்டு என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே சார். சரிம்மா, நீங்க போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. சார், நீங்கள் மேரீடா? இவங்க யாரு? இங்க பாரு, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்தனா வேலையை மட்டும் பாரு. மேரீடா அன்மேரீடா இதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏன் அனிதா, நீ எப்போ வந்த? இப்பதாங்க வந்தேன். ஏய், உன்னதான் போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டோம்ல, இன்னும் இங்கே என்ன நின்றுட்டு இருக்க? வேடிக்கைய பாக்குற? போ, போய் வேலையை பாரு. மேடம், அத சார் சொல்லட்டும். நான் ஒன்றும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கல, சாருக்கு கீழே தான் வேலை பார்க்குறேன். என்னம்மா இது? அவ என்னோட ஒய்ஃப். அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ போய் வேலையை பாரு. ஓகே சார். என்னங்க இது? யார் இது? புதுசா தெரியுது. திமிரு பிடிச்ச கழுத. அவ திமிர்த்தனத்தை ஏன்ட்ட காட்டுறா? ஏங்க, இவ சரி கிடையாது. இவளை பார்க்கும்போதே எனக்கு சரியா படல. என்ன அனிதா நீ? அவ வேலைக்கு வந்திருக்கவா. அவ சரிப்படுவாளா சரிப்பட மாட்டாளான்னு வேலையில மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டு போட்டு பர்சனலாலாம் நோண்டக்கூடாது. என்ன நீ என்ன பேச்சு பேசுற? ஏங்க, அவ ஆளும் அவ உடையும் அவ நெளிக்கிற நெளிப்பும் உங்ககிட்ட மேரீடா அன்மேரீடா இதெல்லாம் அவளுக்கு தேவையா? நீங்க கல்யாணம் முடிச்சவரா இருந்தானே முடிக்காதவரா இருந்தானே, இது அவளுக்கு தேவையில்லாத விஷயம். இங்க வந்து நின்னுக்கிட்டு நெளிச்சுக்கிட்டு நிக்கிறா. ஐயோ அனிதா, ஆரம்பிச்சிட்டியா? விட, ஜாப மட்டும் பாக்குறதா அவ வேலை. நான் தான் சொல்லிட்டேன்ல, விடு. இங்க பாருங்க, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு அவகிட்ட நின்று இழுச்சி இழுச்சி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு என் காதுல விழுந்துச்சு. அப்புறம் இந்த அனிதாவை பழைய மாதிரி நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். என்னடி, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன சந்தேகப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, வெளியே போகணும்னு தானே கூப்பிட வந்தேன். அவ இழிக்கிற இழிப்ப பார்த்தாலே எரிச்சலா வருது. அதுவும் இல்லாம பைத்த காட்டிக்கிட்டு இப்படித்தான் புடவை கட்டணுமாக்கும். ஏய், நீ படிச்சவ தானே? எது என்ன பழக்கம்? அவங்க இஷ்டப்பட்ட உடைய உடுத்திக்கிறாங்க. அதை அப்படி உடுத்தணும் இப்படி உடுத்தணும்னு நாம சொல்ல முடியுமா? சரி சரி, ரொம்ப பேசாதீங்க, வாங்க. என்னடி சொல்ற? சாருக்கு 2 ஒய்ஃபா? ஆமாடி, உனக்கு தெரியாதா? இப்ப உள்ள நிக்கிறது அனிதா மேடம், சாரோட 2வது ஒய்ஃபு. அதானே பார்த்தேன். அவளுக்கு இம்பட்டு கோவம் வருதே, என்னடான்னு பார்த்தேன். செகண்ட் ஹேண்டா? செகண்ட் ஹேண்டுக்கு தான் இவ்வளவு கோவம் வரும்? அடியே, அதுகிட்ட வச்சுக்காத. ஐஸ்வர்யா மேடம் கொஞ்சம் சாஃப்ட். ஆனா இது லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிரும். நேர கைதான் பேசும். அதுகிட்ட ஜாஸ்தி வச்சுக்காத. என்னடி ஒரேடியா படம் காட்டுற? நமக்கு சார் தானே மேல இருக்காரு, இவளுக்கு என்ன வந்துச்சு? நான் போய் என்ன வேலைன்னு கேட்டேன். இவளுக்கு கோவம் வந்துட்டு என்ன பார்த்த உடனே. ஆளும் இதுவும் மூஞ்சும். அவ என்ன பார்த்து நக்கல் அடிக்கிறா? என்ன வேலையை போய் பாருங்கிறாளே, என்ன இவகிட்டயே நம்ம கை கட்டி வேலை பார்க்குறோம்? ஏய், சார் ரொம்ப நல்லவர். யாருக்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. ஆனா இந்த அனிதா மேடத்தை கண்டாலே எல்லாரும் பயப்படுவோம். ஏற்கனவே இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க. இங்க பாரு, அவங்க கிட்டலாம் ஜாஸ்தி வச்சுக்காத. அவங்க அந்த ஐஸ்வர்யா மேடத்தை என்ன பாடுபடுத்திருக்காங்க தெரியுமா? அதனால நாங்களாம் அவங்க கிட்ட ஜாஸ்தி வச்சுக்க மாட்டோம். நாம நல்லா பேசினா நல்லா பேசுவாங்க. அதை தவிர அவங்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கு? இங்க பாரு, நான் யார் வம்புக்கும் போகல தும்புக்கும் போகல. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். நான் பேசாம போய் அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு என்ன வந்துச்சு? என்ன வலிய வம்பு கலக்குறாள. அப்ப இவ திமிர்த்தனத்தை ஏங்கிட்ட கட்டுறாளா? இங்க பாரு, இவ என்கிட்ட திமிரா பேசுனதுனால இவளுக்கு சரியான தண்டனைய நான் கொடுக்கத்தான் போறேன். துண்டை காணும் துணியை காணும்னு ஓடத்தான் போறா. இவ ஒருத்திய படுத்தினா தானே, பின்ன ஏங்கிட்ட இவ பட வேண்டியதானே? என்னடி 2 பேரும் வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. இல்ல மேடம், அது வந்து ஏண்டி மழுப்புற? செகண்ட் ஹேண்டு வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லு. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஐயோ மேடம், உங்களை சொல்லல. செகண்ட் ஹேண்டு பைக் வேணுமா அவளுக்கு? செகண்ட் ஹேண்டு பைக் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதை தான் சொன்னேன்.
நீ என்கிட்ட அற வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நக்கலா? என்னடியே நக்கலும் குத்தலுமா பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. அரைஞ்சு பல்லுக்குலாம் கழுத்தி போடுவேன். இந்த அனிதா யாரு, எப்படிப்பட்டவனே மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. போய் மரியாதையா வேலையை பாரு. என்னாச்சு மேடம்? வந்த நேரத்துலேருந்து நீங்கள் என்கிட்ட முட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்களை தப்பாகவே நினைக்கல மேடம். இவ்வளோ கோவப்பட்டீங்கன்னா பிபி ஏறிடும். கவனமாக இருங்க மேடம். எனக்கு ஆசை பாரு உன்கிட்ட முட்டணும்னு. உன் நடவடிக்கையே சரியில்லை. இங்க பாரு, நீனா இங்க வந்தியா இல்ல உன்னை யாராவது ஏவி விட்டாங்களா? ஒழுங்கா இருந்துக்கோ. என் முன்னாடி இப்படி ஆடுன அப்புறம் உன் ஆட்டத்தை மொத்தமா ஒடிக்கிருவேன். என்ன அனிதா, யார் இது? என்ன சண்டை? ஒண்ணுமில்ல ஐஸ்வர்யா மேடம், இவங்க புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க மாலினிக்கு பதிலா. அவங்களுக்கும் அனிதா மேடம்க்கும் ஒத்து போகல. உன்னை யாரடி இங்க வர சொன்னா? நீ கார்ல போயிரு. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டே வம்பளக்குறா. இன்னைக்கு இவ சீட்டு கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புறனா இல்லையான்னு பாரு. என்னங்க நீங்க தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? என்ன பிரச்சனை? நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஐயோ மேடம், நான் சார்கிட்ட போய் இன்னைக்கு என்ன ஜாப்னு தான் கேட்டுக்கிட்டேன். நான் புதுசா வந்திருக்கேன். இவங்க என்னை பார்த்த நேரத்துல இருந்து என்ன கண்டபடியா பேசுறாங்க. என்னை நிக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் சாரோட ஒய்ஃபான்னு கேட்டுட்டேன். அதுல இருந்து இவங்களுக்கு அவ்வளோ கோபம். என்ன ஒய்ஃபு நான் என்ன, கல்யாணம் முடிஞ்சா என்ன, கல்யாணம் முடியாட்டா என்ன, உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, உனக்கு என்ன வேலை, மரியாதையா வெளியே போ, அப்படி இப்படின்னு கண்டபடி பேசுறாங்க மேடம். நீங்க எவ்வளவு தன்மையா பேசுறீங்க, ஆனா இவங்களுக்கு தராதரமே தெரிய மாட்டுக்கு. ஏங்க விடுங்க. ஏங்க சின்ன பிரச்சனையே இப்படி வளர்க்குறீங்க? ரெண்டு பேரும் பேசாம இருங்க. அனிதா வா போகலாம். என்னடி நீ? அவ கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கா, நீ அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசிட்டு இருக்க. இப்பவே அவ சீட்டை கிழிக்கிறனா இல்லையான்னு பாரு. என்ன அனிதா, இன்னும் இந்த பிரச்சனை தீரலையா? வா கிளம்பு, டைம் ஆயிட்டு. நீ அவகிட்ட நின்று எதுக்கு மல்லுக்கு நின்னுட்டு இருக்க? அவங்க வேலையை பார்ப்பாங்க, வா போலாம். ஏங்க இவள மாதிரி ஆள இங்க வேலைக்கு வைக்கிறதே தப்பு. முதல்ல இவள வேலையை விட்டு தூக்குங்க. யாருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது எதுவுமே தெரியாம அவ இஷ்டத்துக்கு பேசுறா. என்ன அனிதா பேசுற? போன மாசம் மாலினிட்ட மல்லுக்கு நின்ன, இப்ப இவ ஒவ்வொருத்தரையா ஆபீஸ விட்டு நிறுத்திட்டா. யார வச்சுதான் வேலை பாக்குறது? சும்மா தேவையில்லாம பேசாத. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு முன்னாடி என்ன கண்டபடி பேசுவீங்களா? நீங்க பாருங்க, நீங்க எங்கேயும் வர வேண்டாம். ஆபீஸையே கட்டிக்கிட்டு ஆளுங்க. ஏய் நடடி. ஏமா இப்ப உனக்கு சந்தோஷமா? வேலையை பாருமா. தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? ஏய் சொன்னனே கேட்டியா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? போய் வேலையை பாரு. அந்த ஐஸ்வர்யா எவ்வளவு தன்மையா பேசுது. இது ரெண்டாவது தரம் கட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுது காண்டாம இருக்கும். என்னைய வேலையை விட்டு தூக்குவாளாம? தூக்குவா. எத்தனை பேரை தூக்குவா பாக்குறேன். ஐயோடா அம்மா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அண்ணே என்னடா ஆச்சு? என்னத்துக்கு இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? அம்மா வர கோவத்துல உள்ள போயிட்டு என்னாச்சு? அப்பா வர லேட் ஆயிட்டா? தெரியல தம்பி. கிளம்பிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் படத்துக்கு போவோம், ஜாலியா அங்க போவோம் இங்க போவோம் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. அம்மாவும் அனிதா அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா இன்னும் வரவே இல்லை. ஒருவேளை அனிதா அம்மா கோட்டில் இருக்கு சண்டை போட்டு என்னமோ தெரியலையே. உங்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஆமா தம்பி, எங்கேயா போக வேண்டாம். வீட்டிலே ஜாலியா இருக்கும். அப்படியே ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிடுவோம்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே ஜாலியா வெளியே போகலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் சண்டை இழுத்துருவாங்க. ஒன்று இதே வேலையா போச்சு. சண்டை போடுறது அனிதா அம்மா தான்ல. அண்ணே நீ வேட சும்மா இருக்க மாட்டியா? அனிதா அம்மா தான் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அனிதா அம்மா காதுல கட்டிச்சுன்னா அப்புறம் ஒன்னே தான் அடிக்கும். ஆமா அம்மா, ஏன் கோவம் வந்துச்சுன்னு போய் கேட்டு வரட்டா? என்னத்துக்கு இப்ப கேட்டுட்டு அப்புறம் நீ அடி வாங்கப்படியா? இது உனக்கு தேவையா? நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு கம்முன்னு இரு, சரியா? வந்துட்டியா? சண்டை இழுத்து விட்டுட்டியா? ஏன் போ அப்படி இருக்க? எங்கேயாவது வெளியே போவோம் அப்படின்னு சொல்ற. நாங்களும் ஜாலியா கிளம்பிட்டு இருக்கோம். கடைசியில் சண்டையை போட்டு ரெண்டு பேரும் அப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம மூஞ்சி திருப்பிட்டு இருப்பிய. இது தேவையா? என்னதான் ஏன் இப்படி இருக்கா?
சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு இங்க பாருங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும்னு வெளியே கிளம்பணும். கடைசியில ஒருத்தரும் போகாம உட்காந்து ரூமுக்குள்ள அழுதுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கதவை பூட்டிக்கிட்டா. ஏன் தான் நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல? அவ குணம் தெரிஞ்சது தானே, ஏன் அவட்ட விதண்டாவதம் பண்றீங்க? விட ஐசு, என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? அவ கோச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, போன மாசம் அந்த மாலினி பொண்ணு வேலையை விட்டு தூக்குனா, இப்ப இவளை தூக்குங்கிறா. ஆபீஸ் விஷயத்துல தலையிடாத, ஆபீஸ் பக்கம் வராதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அங்க வந்து இருக்கிறவங்களெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருந்தா என்ன செய்ய சொல்ற? ஆமா, நான் தான் உங்க கூட இருக்கிறவளெல்லாம் கூட்டி வச்சு சந்தேகப்படுறேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அவளை முதல்ல வேலையை விட்டு தூக்குற வழியை பாருங்க. அவளும் அவ திமிர் பேச்சும் என்ன பார்த்து செகண்ட் எடுங்கிறா. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு, எனக்கு என்ன ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா? என்ன அனிதா, பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, அந்த விஷயத்த அத்தோட விடு, அத்தான் பாத்துக்குவாரு. பசங்களை வச்சுட்டு தேவையில்லாம சண்டை படாதீங்க. ஆமா, இல்லனாலும் நீங்க சண்டையே பட மாட்டீங்க. எங்களை வச்சுட்டு தான் சண்டை படுறீங்களோ? எப்ப பார்த்தாலும் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டையை போடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சாரிடா செல்லக்குட்டி, அம்மாக்கு இன்னைக்கு தலைவலியா இருக்கு. இன்னொரு நாள் போலாம். நீ, அப்பா, ஐசம்மா, அண்ணன், நீங்க 4 பேர் மட்டும் போயிட்டு வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னொரு நாள் போய்க்கலாம். அதானே, நீ வந்து பாரு, யாரும் வர வேண்டாம். சாயங்காலம் நாம எல்லாரும் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம். சரியாப்பா? என் சின்ன அஸ்வினு எப்பவும் கரெக்டா தான் சொல்வான். இப்ப அப்பா உனக்கு பிடிச்ச ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ், அண்ணனுக்கு பிடிச்ச மட்டன் எல்லாம் ஆர்டர் போடுறேன். சரியா? சூப்பர்ப்பா, நம்ம டிவி பார்த்துக்கிட்டே ஜாலியா சாப்பிடலாம். சரியா? அப்பா, எனக்கு லாலிபாப்பும் சேர்த்து சொல்லிடுவியா? ஏங்க, எதுக்கு வீண் செலவு? 1 மணி நேரம் பொறுத்தா வீட்லயே எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். ஐயோ அம்மா, தினம்லாம் வீட்ல செய்யற, ஒரு நாளாவது உனக்கு ரெஸ்ட் வேண்டாமா? அதான் அப்பா நீ ஆர்டர் கொடுப்பா. இங்க பாரு, என் பையன் சரியா தான் சொல்றான். போய் டிவி ஆன் பண்ணி உட்காந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் அது ரெஸ்ட் எடுங்க. சரியா? நான் ஆர்டர் கொடுத்துறேன். சரிங்க அண்ணே, வாணே, நம்மளும் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு ஜாலியா சாப்பிடுவோம். சரியா? சரியில்ல தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அருண் அஸ்வின் சவலை குளிச்சுட்டு பார்த்துக்கோங்க. அருண் அஸ்வின் குளிங்க, பாட்டு சூப்பராக இருக்குடா செல்லக்குட்டி. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். உமா. நான் வெளியூர் போயிட்டு 2 நாளாக சித்தப்பா இருந்துட்டாங்க. அதனால் வெளியூர் போயிட்டு இப்போ தான் வந்தேன். நைட்டு தான் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதான் ஹாட் மட்டும் போட்டு விட்டேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னாச்சுமா? என்னாச்சு சித்தப்பாக்கு? ஐயோ, ரொம்ப ஏஜா? என்னாச்சுமா? எப்போம்மா வந்த உடனே வீடியோ பார்த்துருக்கேன். பரவாயில்லம்மா, நீ நல்லா ரெஸ்ட் எடு. அவங்களுக்கு ரொம்ப ஏஜாக இருக்குமா? இல்லை எத்தனை வயசு இருக்கும்? ஆழ்ந்த இரங்கல்மா. என்ன ஹஜி காக்கா, என்னாச்சு? உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா? இப்போ சித்தியெல்லாம் எப்படி இருக்காங்க? ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? உடனே வந்துட்டீங்களா? ஆமாம் ஹஜி காக்கா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ரொம்ப ஏஜ் ஆனவங்களா இல்லை கொஞ்சம் ஏஜா? என்னாச்சு? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அச்சோ, என்னாச்சு ஹஜிகாம்மா? இப்போ எப்படி இருக்கீங்க? அழாதீங்க. சரியா? என்ன செய்யறது, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின்ஜெல்லாம் அருஞ்செல்லாம் சூப்பர். ஐஸ்வர்யா அக்காவோட அண்ணா அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யா அக்கா, அஸ்வின்ஜெல்லாம் அருஞ்செல்லாம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அருஞ்செல்லாம் அஸ்வின்ஜெல்லாம் ஐ லவ் யூ ஸோ மச். யூ போத் ஆஃப் யூ. உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதாம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். ஹாய் ஃபைன் அரவிந்த் அண்ணா, எங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை செல்லக்குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, மை பிரகாஷ் அப்பா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அரவிந்த் மாமா, பிரேக்கப் ஹார்ட். என்னாச்சு? ஐ லவ் யூ ஸோ மச். சங்கீதா, எப்படிமா இருக்க? என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? அரவிந்த் மாமாக்கு பிரேக்கப் ஆமா?
எல்லாரும் அரவிந்த் மாமா மேலே கோவமாக தான் இருக்கீங்க. என்ன செய்யறது? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? என்னாச்சு, பிரேக்கப்பா? என்னாச்சு சங்கீதாக்கா, கோவமாக இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அத்தான், அருண், ஹாய் அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னோட பேர் ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்கள் மேலே கோபமாக இருந்த மாதிரி இருந்தேன். ஆனாலும் கோபம் இல்லை. ஆனாலும் கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை. லொல்லாய்க்கு அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, மயிலுக்குட்டி, குயிலுக்குட்டி, புஜுக்குட்டி, அம்முக்குட்டி, எப்படி இருக்கீங்க செல்லங்களா? உங்களை பார்த்தாலே போதும், எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரி எனர்ஜியாக இருக்கும். அதனால ஓடி வந்து உங்களை மட்டும் பார்த்துட்டு ஓடிட்டேன். இனி எனக்கு தானே நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை. இனி எல்லாம் ஹாப்பியாக இருப்பேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஊருக்கெல்லாம் சரி, நாட்டுக்கெல்லாம் போகலை, இங்கே தான் இருக்கேன். இன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லை. பத்திரமா பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. வீடியோ செம்ம மாசா இருக்குது. ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ அருண். ஐ லவ் யூ அனிதா. ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. ஐ லவ் யூ. நன்றி. உமா சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஆமாம், நானே கேட்கணும்னு நினச்சேன். 2-3 நாளாக கமெண்ட்டே வரல, அதான் பேர் சொல்லலை. இல்லைன்னா மாசிலான்னு சொல்லிட்டே தானே இருக்கேன். எப்படி சொல்லாமல் இருப்பேன்? ஐ லவ் யூ ஸோ மச்மா. பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ பிஸியாக இருக்கிறதுனால நானும் பிஸியாக இருந்திருப்பேன். ஐ லவ் யூ. என்ன மசலக்கா, இதுக்கெல்லாம் கோவப்பட முடியுமா? நானும் சில சமயம் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்போம். மற்றபடியெல்லாம் உங்கள் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எல்லார் பேரும் சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்றேன். யாரையும் விட்டுட்டு வாசிக்கலாம் முடியாது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஏதாவது கமெண்ட்டு மறந்து போய் வாசிக்காமல் இருந்திருப்போம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ அக்கா. எப்போவும் உங்களுக்கு நினச்சிட்டே தான் இருப்போம். நான் கூட நினச்சேன் 2-3 நாள் கமெண்ட்டே வரலன்னு. ஒருவேளை கமெண்ட் இதில் காட்டி இருந்திருக்காதான் இருக்கும். ஐ லவ் யூ அக்கா. என்ன மாசிலக்கா, இதுக்கெல்லாம் போய் யாராவது கோவப்படுவாங்களா? எப்படி மறக்க முடியும்? நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர்ல. ஐ லவ் யூ அக்கா. நான் கூட 2-3 நாள் கமெண்டே வரலன்னு நினச்சேன். ஒருவேளை ஃபுல்லாக கமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் கமெண்ட்டை பார்த்துருக்க மாட்டோம். மற்றபடி ஒன்றும் இல்லைக்கா. உங்களை யாராவது மறக்க முடியுமா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அம்மாவோட 2-3 நாளாக மாசில அம்மா கமெண்டே பண்ணலையேன்னு சொன்னாங்க தெரியுமா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தங்க குட்டி, புஜ்ஜு குட்டி, ஐ லவ் யூ குட்டி. உன்னை அப்படி குட்டி மறக்க முடியும்? ஐ லவ் யூ மாசில குட்டி. எப்படி இருக்குது சொல்லலாம்? சாப்பிட்டுச்சா? வேலையில் பிஸியாக இருக்குடா. ஐ லவ் யூ. உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் குட்டி. நீ கமெண்ட் பண்ணலன்னா அம்மாவே ஏன் கமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுன்னு தெரியுமா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டின் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் த குட்டீஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செல்ல குட்டிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. உங்களை தான் ஆளே காணும், பிஸியாக இருந்தீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? பிஸியாக இருந்தீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அஸ்வின் செல்லம், பாட்டு சூப்பராக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச். இன்னைக்கு வீடியோ நல்ல காமெடியாக இருந்தது. சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா.
என்ன லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் HWHS, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ். ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யாழினி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? அன்பான இனிய காலை வணக்கம் உறவுகளே, நான் வந்துட்டேன். ஐசு, அத்தான், அண்ணி, அரிஞ்செல்லாம், ஸ்விஞ்செல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லம்மா. எனக்கு கொஞ்சம் உடல் நல்லா சரியில்லாமல் இருந்தேன், இப்போ சரியாயிட்டு. உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அஸ்வின் அருண் ஹெலிகாப்டர் எப்படி சத்தம் போட்டுட்டு போகும், அதான் பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்தேன் இந்த நெஞ்சமோ, அத்தான் சூப்பர் ஸ்டோரி, லவ் யூ அத்தான், லவ் யூ ஐஸ், சனி, அருண், அஸ்வின், செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படிமா இருக்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ ஸோ மச்மா. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ. யாழினி, அம்மா எப்படி இருக்காங்க? ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லுமா. லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஊரில் அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்ல ஃபெஸ்டிவல்லாம் எப்படி போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்பு எப்படி இருக்குது? நல்லா உடம்பை பார்த்துக்கோங்கக்கா. ஹாய் யாழினியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? உடம்பை பார்த்துக்கோங்கக்கா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆச்சி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமக்கா, என்ன ஒரே பிஸியா? ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நேற்று தான் நினச்சேன், என்னடா தெய்வமக்காவை ஆளே காணும் அப்படின்னு. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளே காணும். ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஊர் விட்டுச்சா? ஃப்ரெண்டோட பொண்ணு மேரேஜ்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி முடிஞ்சிச்சு? நல்லபடியாக முடிஞ்சிச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வராமல் நிறைய எபிசோடு போயிட்டு எல்லாத்தையும் உட்காந்து மெல்ல பாடுங்க, தெரியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊரில் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்நாடகா போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஐ லவ் யூ அம்மா. நல்ல மேரேஜ் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐசு, அனிதா, அத்தான். டுடே வீடியோ சூப்பர் சூப்பர் சூப்பர். அருஞ்செல்லாம், அஸ்வின் செல்லம் கியூட். அஸ்வின் செல்லம் உங்களுக்கு வால் அதிகமாக போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி. என்ன காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வினுக்கு வால் நீண்டுக்கிட்டே போகுது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் வால் ரொம்ப நீளமாக தான் இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் வால் நீளமாக போச்சு. நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ராதிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராதிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா? இல்லை ஊரில் இருக்கிறியா? மீனெல்லாம் சாப்பிட்டியா? ஐ லவ் யூ சாந்தி. என்ன சாந்தி அக்கா, எப்படி இருக்கியே? என்ன சத்தத்தையே காணும்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஹாய் ஆர்த்தி மீனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிட்டிங் ஃபார் வீடியோ அக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஆர்த்தி மீனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்களா? கமெண்ட் போட்டுட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் வீடியோ வருமா? தேங்க்யூ ஸோ மச்மா. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நானும் தம்பியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு